இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கருவுற்ற பெண்கள் மாஸ்க் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. LF.7 மற்றும் NB.1.8.1 என்ற புதிய வகை கொரோனா வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த வகை தொற்றால் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கொரோனா பாதிப்புகள் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தேசிய அளவில் 5364 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நிலையில் 4724 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1679 பேர், குஜராத்தில் 615 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் 223 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் 2 பேர், கர்நாடகா, பஞ்சாபில் தலா ஒருவர் என 4 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரே நாளில் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திண்டிவனத்தை அடுத்த பெரப்பேரி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் ஹைதராபாத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். காய்ச்சலால் சொந்த ஊருக்கு திரும்பிய அவர் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதிக காய்ச்சல், இருமல், உடல்வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் எனவும், நெரிசல் மிகுந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா குறித்து பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவருக்கு இருந்த இந்த பேக் ஹிஸ்டரி, மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்னு இப்போ ஆராய்ஞ்சிருக்காங்க. எந்த ஊர்லேருந்து ஏன் வந்தார், அவருக்கான இதுக்கு முன்னாடியான உடல்நிலை பற்றி அந்த விவரங்கள்லாம் கேட்டிருக்கிறோம். நாளைக்கு எல்லாம் தெரியும். அதனால் அது கொரோனா டெத்துன்னு எடுத்துக்க முடியாது. முழுமையான விவரங்கள் வரப்பெற்ற பிறகு அதை நாங்கள் பத்திரிகைகளுக்கு எந்த புது விதிமுறைகளும் இல்லை. பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியமும் கூட இல்லை. தேவையான ஆக்சிஜன் மற்றும் படுக்கைகள் தயாராக உள்ளதாகவும் கூறினார்.